என்னடா நான் கட்டிக்காத்த மண்கோட்டை பூரா காணாமடா. இதுக்கு தேர்ந்த தாய்மார்களே நான் நம்புறதே கிடையாது. ஒரு கும்பல இருந்துச்சா ஃபுல்லா பேர் எடுத்து பின்னாடியே போயிடுவாங்க தாரப்பாம்பு போன மாதிரி. ஆம்பளை கொடுத்த பத்தியில பையனை உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நாய்க்கு பொம்பளை பிள்ளை வெளியே வரும் ஒரு வட்டம் பார்த்து கொடுப்பாங்க இல்லையா? அப்படி கிடையாது இல்லையா? 1000 100 பருவம் 64 படைவீர்களும் மந்தியார் காதல் அவருக்காக நெல்லுப்பொருள் வாங்குறது போன இடத்துல வாக்கியத்தாராகி போச்சு. அங்கே என்ன வாக்கியத்தாராது இந்த கேட்கிறேன் பாருங்க. சின்னத்த மக்கள் பெரிய மக்களா நாங்க வாய்க்காலுக்கு தண்ணி வச்சா போனா வாக்கியத்தாரர்களுக்கு வாய் தயாராகி அவங்க ஒரு பக்கம் நாங்க ஒரு பக்கம் அவங்க அடிக்க நாங்க அடிக்க கலந்து 3 வண்டி அடிச்சு கொண்டு விட்டு எல்லா பூரா அழித்து வந்து ஓட்டப்படாத இறக்கி வச்சிருக்கோம். இந்த விவரத்தை பெரியதாக்கன்னு சொல்லணும். சரி, ஏன்னா நான் போய் தனியா சொன்னா கட்டவம் மகராசா இது ஊமை குத்தா எனக்கு தனியா குத்துவாரு. இது பெரியதாக்கிற வந்தேன்னா நான் ஊழல் நான் தப்பிச்சுக்கலாம். அப்படினால ஒரே நாய்க்கிறே சத்த கேட்கிற ஆளக்கான ஒரே நாய்க்கிறே கீழே பார்த்து பார்த்தாடா இந்த நிலைமையில இருக்கேன் நான். மந்தியார் காதலுக்காக நில்லுவாங்க. கருத்து கொட்டாலும் போனோம். கேட்டான் கருத்து கொட்டாரத்தை போய் கேட்டான். கேட்டான் மனித புடுங்கிறதுக்கு புத்தகம் 1000 100 பேர் வரை 64 படைவீர்கள் மந்திரியார் காணவர்களுக்காக நெல்லு போடுறதுக்கு போனோம். கருத்து கொண்டாட போனோம். என் ஜாதகத்துல ஆடி மாசத்துக்குள்ள ஒரு கொலை கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. 2 நாள்ல இருக்குன்னு பாக்குறேன். போனா நொப்பத்தாத்த கஞ்சி குடிக்க போனோம்டா. போனா கேட்டா ஏன்னா இப்படி கோவப்படுறேன். மக்கள் இங்க கூட வேலை இருக்கு. மடப்புறம் காலையில பஸ்ல ஏறிதான் பழச்சுக்கிட்டு இருக்கலாம். அங்கேயும் போட்டாங்களா? கேட்டான் அடிச்சிங்கன்னு சொல்லி நாங்க ஒத்துக்கிறோம். நீ அடிக்காக்க நீ அடிக்கல. உனக்கு எத்தனை பத்திரிகை எங்கிட்ட அடிப்பீங்க? நான் மண்டையில் அடிச்சேன். அது உயிர் ஓக போச்சாடா? ஆமா ஆமா அது சரியா அடிச்சா 3 செத்து போயிட்டாங்க. ஒரு வயலும் பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. 3 அத போடாத வேண்டாம் வந்து வேணுகோபால் பேர் வச்சவனே 3 பேருக்கு மூச்சு நிக்கிறப்ப 3 பேரும் உயிர் ஓட்டுறா. உயிரை வச்சு கால புள்ள வச்சு கட்ட வந்து 3 பேரும் செத்து போறடா. மூச்சு நிக்கிறடா. 3 பேரும் கண்ண 3 பேரும் முடிக்க முடியலடா. ஆனா மாமியா வந்து முடியும் வச்சு முடி கட்டுறவனே 3 பேரும் செத்து போகல முந்திரு போகல ஜாகிரத 3 பேரும் சிவலோக பதவி அடைஞ்சாங்கடா. சிவலோக பதவி அடைவாங்க. ஒரு கொள்கைய மட்டும் கோவில் கட்டி போயிட்டவனே அத்த தண்ணி வசுறாடா. என்ன வசுறாடா? மூணு வயசுல அண்ணே அண்ணே ஏலே ஏலே எப்போ அங்கிட்டு நடமா 3 பேருக்கு அடிச்சா அடிச்சேன் கொண்டேன் நெல்லப்பால் வந்தா ரைட்டு ஒத்துக்கிறேன். இல்லை இல்லை இன்னைக்கு கட்டவுடான எடுத்துக்கிட்டா போதும்னா ரொம்ப பெரிய ஆளா. இன்னைக்கு
இந்த ஆளுக்கு தேதி இல்லைன்னா நாளை மாற்றி வச்சிருக்கு. இந்த நாளை எனக்கு 15 நாள் ரெண்டு வச்சு அப்படி சிக்கன இன்னைக்கு ஒண்ணு சும்மா விடலாம விடக்கூடாது. வேற ஒண்ணும் இல்ல, கட்டபுராணத்துல போகவர்கள் வேணும்னு கேட்கிறாங்கல்ல. ஆமா, அப்ப நான் வேற ஒண்ணுமே கேட்கிறப்ப எனக்கு சின்ன ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாங்க. என்ன வேணாலும் கேள்வி. வேற ஒண்ணும் இல்ல, வீரபாண்டிய கட்டபொம்ம மன்னன் எந்த வருஷம் பிறந்தாரு சொல்றா? கொல்லாமடி விடமாட்டோம் கட்டப்பையில. இது வீரபாண்டிய கட்டபொம்ம நாடுதான். ஆமா வரலாறு நாடுதான். ஆமா, நீ நாளைக்கு போற வள்ளி திருமணத்துல போய் நாடு போய் நீ கேள்வி கேளு. சரி ஏன் நீ கேள்வி கேட்கக்கூடாது? தம்பி, இது கட்டபொம்ம நாடு தானே? நான் போய் நாரதரை பத்தி நாரதரை கேட்டுக்கிறேன். இப்ப நான் கேட்டது வீரபொருந்திய மன்னர் கட்டபொம்மன் பத்தி உங்களை கேட்டிருக்கேன். பதில் சொல்லு. என்னது? வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த வருஷம் பிறந்தாரு? அந்த வருஷம் நான் பிறந்தேன். அந்த வருஷம் நீ பிறக்கலையா? நான் பிறந்தேன் தெரியல. கட்டபொம்மனுக்கு தாய்மாமன் தானே? பதில் சொல்றா குட்டப்பலை. நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜா எந்த வருஷம் பிறந்தான்னு கேட்க. ஆமா, நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜா 3/1/1760 செங்கல்பட்டுல பிறந்தார். கை தட்டலாம், ஏன் சும்மா இருக்கியா? நல்லா தெரிஞ்சுக்க இல்லையா? சரி, இந்த வருஷம் பிறந்தாருன்னு சொல்லிட்டேன். எந்த வருஷம் அவர் அரசரை முடிச்சு விட்டாரு? எத்தனை வயசுல முடிச்சு விட்டாரு? நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜா பாண்டவன் குறிச்சிலே 2/2/1790 30வது வயதில் 47வது தலைமுறையாக ஐயா செலுத்தாங்க. சொல்லிடுவானோ? வேற ஒண்ணும் இல்ல, 47வது தலைமுறையா கட்டபொம்மன் மகாராஜா அரியணையில அரசரா வந்து முடிச்சு விட்டாரு. அதுக்கு முன்னாடி இந்த 46 பேர் யாரு? நீ விட மாட்டேன், நான் சொல்லுவேன். உங்க அப்பாவை தெரியும். தெரியும். உங்க அப்பா பார்த்து அப்படியே பார்த்து தெரியும். உங்க அப்படியே பார்த்து அப்பா பார்த்து தெரியும். இல்ல, போட்டோல மாத்திருக்கேன். 2 தலைமுறைக்கு முன்னாடி உனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு எப்படி 46 தலைமுறை தெரியும்? நீ சொல்றா, நீ தானே பெரிய கட்டமானத்துல சொல்லு. நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜா பாண்டவன் குறிச்சிலே 47வது தலைமுறையாக பொறுப்பேற்று நம்புகிறான். அதற்கு முன்பாக 46 தலைமுறை யாராவது இருந்தது. வடக்கு ஆந்திராவில் வந்து பெல்லாரியில் வந்து 22 பேர். சரி, பாண்டவன் குறிச்சி நம்ம வந்து முன்பாடு 25 பேர். 25 22 48 47 நான் கணக்குல இருக்குப்பா. 47. அதாவது முதலாக மாற்றி சென்றார் பெல்லாரி நாயகர், பாஸ்கர நாயகர், கொண்டு பொம்மூர், செல்ல பொம்மூர், கால பொம்மூர், பாலமல நாயகர், பாரி கட்டமுறை, பெரிய பட்டமுறை, சின்ன பட்டநாயகர், சின்ன பாஸ்கர நாயகர், கெட்டி பொம்முறை, ஸ்ரீ வல்லமலை நாயகர், ஸ்ரீ வெள்ளமலை நாயகர், சின்ன குமரச நாயகர், பாலசுப்ரமணிய கட்டமுறை, சூடாமணி கட்டமுறை, சுப்பிரமணிய ஜமீன்தார், சின்ன பாண்டிய கட்டமுறை, மாசி கட்டபொம்மூர், பீமராஜ கட்டமுறையர், சின்ன பீமராஜ கட்டமுறை. இது 22 பேர் பெல்லாரியில். பாண்டவர்களுக்கு வந்த பிற்பாடு பாண்டவர், சின்ன பாண்டவர், ஜெகவீர கட்டமுறையர், சித்தூசி கட்டமுறையர், பெரிய வீரவீர கட்டமுறையர், கத்தியா பாண்டியர், சிவத்தையா பாண்டியர், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரவீர கட்டமுறையர், சுப்பையா, துரைசிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டமுறையர், சித்துமணி கட்டமுறையர், தலவாய் குமாரசாமி, சின்ன சித்தூசி கட்டமுறையர், பெரிய மன்னதுரை, சின்ன மன்னநாயக்கர், சிறப்பு கட்டமுறை, சின்ன வீரராஜன், ஆடி கட்டமுறை, முடிசூடா கட்டமுறை, தலைவனாக தலவாய் குமாரசாமி நாயக்கர், 47வதாக வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் யாரும் சொல்ல முடியாது. ஆமா, வாங்கிக்க மொய் வருது. நாளைக்கு காது வைக்கிறாரு. அருமையானவர்கள் பெயர் தொடர்புகளை அருமையானவர்கள் எனக்கு 100 ரூபாய் கேள்வி கேட்டவரை நானு சொன்னதுக்கு அவனுக்கு 100 ரூபாயா? எனக்கு 30 ரூபா இல்லையா? இருக்கட்டும், பரவாயில்ல, அப்புறம் வாங்கிக்கிறேன். கட்டமுறை பொட்டாட்டி வரப்பா. கட்டம மகாராஜாவோட மனைவி பேரு வீர சக்கம்மாள். அவங்க அம்மா பேரு ஊமத்தரோட பொண்டாட்டி பேரு உன் பொண்டாட்டி பேரு. நன்றி, வணக்கம். இருக்கட்டுங்களா? கை தட்டுங்கட்டா.
அதுக்குதான் போதவர் வேணும்ன்றது. ஏன்னா நம்மளுடைய வரலாறு இது கேட்கறதுக்காக சொல்ல வரல, நம்மளுடைய பின்னாடி வர சந்ததிகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்படி வீரம் புரிஞ்ச வரலாற சொல்லிக் கொடுத்தாத்தான் நாட்டு மக்கள் நாளைக்கு நல்லா இருப்பாங்க. எங்கேயோ சொல்லிட்டு செல்போன் கையில விழுந்து என்னைய இத்தனை பேர் கேட்கல உங்ககிட்ட ஒரு கை நான் கேட்கல. ஏழை 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 டேய் இவர் நரேந்திர மோடி பேரு இந்த குட்டை இந்த குடும்ப அதான் நெட்டையும் நம்பலாம் குட்டையை நம்ப கூடாதுயா. வேற ஒண்ணும் இல்ல, நீ வண்டி நிறுவனம் நடத்தி போடுவேன். ஆமா நான் போய் பேசுவேன், எல்லாத்தையும் பேசு. ஒரு நோக்கத்துக்கு நான் வரேன். அதாவது நாட்டில் எத்தனை சாட்டில் இருக்கா தேவையில்ல வேலை பார்க்கிற இது வந்து கட்டவும் நாடகம்ப்பா, சாமி நாடகம் கிடையாது. இல்ல என்னை மட்டும் கேட்கல, என்னைய கேட்டா நான் சொல்லல, நீ கேட்டா சொல்லணும். சின்ன கல்வி நாட்டில் எத்தனை சோழர்கள் இருக்கு. ஆமா சாமி இருக்கு, செய்கள் இருக்கு. ஆமா இந்த காளியம்மா இருக்கு, மாரியம்மா இருக்கு, பின்னாடி பட்டத்தரிசி யாத்தா இருக்கு. ஆமா செல்வநாயகர் இருக்காரு, சக்கரை யாத்தா இருக்கு, செல்வ காளியம்மா இருக்காங்க. எல்லா சாமிகள் இருந்தாலும் துணுமொழி கொடுத்தாலும் சாமி ஒரு சாமி இருக்கு. என்ன கண்டா என்னடா அது? இந்த வட்டம் மத்தியா ஏயா ட்ரெஸ் போடாத சாமி என்ன சாமி கேட்கிறேன் பாரு. துணிமணி கொடுத்தாலும் ஒரு சாமி இருக்கு. என்ன சாமி இருக்கு? என்ன சாமி? அவன் அக்னி பகவான். எப்படி? அக்னி பகவான் என்ன? நெருப்பு. நெருப்பு. நெருப்புல போய் ஆலையை போட்டு என்ன ஆகும்? வெந்து எரிஞ்சு போகும். அப்ப துணிமணி கொடுத்தா சாமி யாரு அப்படின்னா அக்னி பகவான். அப்ப ஓட்ட கேட்கிறேன், குண்டிகளவா சாமி என்ன சாமிடா? என்ன கேட்க பயிரோட கால பயிர்வே சிவரோட அம்சம். நாய் வாகனத்தை கொண்டவரு. கோமாதாங்கிறது வந்து பசுமாடு. நாய் பசுமாடு எரிக்கிறது குண்டி அப்படியா? அப்ப ஓட்டுவோம் அங்கிட்டு விடுதா கல்ல பொட்டு வைக்காத ஒரு சாமி இருக்கு. என்ன சாமி? முத்தடி அடிச்சு பொட்டு வைக்காத சாமி ஒரு சாமி இருக்கு. இதோ கந்தன் தானே வந்திருக்கேன். பொட்டு வைக்காத சாமி என்ன சாமி இருக்குல்ல? என்ன சாமி? அதே நதி நம்ம கங்காதேவி சொல்லக்கூடியது வர்ண பகவான். வர்ண பகவான் யாரு? நீரு. தண்ணியில போய் ஒரு பொட்டைய குங்குமத்தையும் சட்டத்தை போட்டா நிச்சயமா அந்த இடத்துல ஆட்சி போயிருவிட. அதானே? நன்றி. இருக்கட்டும்டா, நம்மளே பேசிட்டோம்னா நீர
நான் என்ன கேட்டேன், என்ன சொன்னேன்? போன வந்து அவனுக்கு உண்டாகுச்சு. அவன் கேட்டனா? அப்படியாடா? எங்களுக்கு உண்டாகுங்களா துண்டாகும்? நான் கேட்டேன். மன்னரை வந்தாலுமா தெரியுமா தெரியாதா? ஒரு கல்யாணம் பண்ணி எப்படி வாழ்ந்துவீங்க? மன்னரை வந்தாலும் 16 பெற்று பெரும்பாலும் வாழ வேண்டும். 16 பெற்றவன் கால் வலி வச்சாங்களா? இங்க 1-2 வச்சாலே இங்க வளர்க்க முடியல. என் முன்னாள் கொண்டு வந்து செல்லப்போ காலத்தில் ஒரு மனிதன் 2 மனைவியோ 3 மனைவியை திருமணம் முடித்து விவசாயம் பண்ணி அந்த குழந்தையை வளர்த்து திருமணம் முடித்து ஆமாங்க. அத்தனை இதில் செஞ்சுட்டாங்க அந்த காலத்தில். அந்த காலத்துல ஆமா, அந்த காலத்துல பெற்றாலே அது காரணம் என்ன? அந்த காலத்துல நீரோட்டம் நல்லா கிடைச்சிச்சு. நீரோட்டம். இன்னைக்கு ஒரு சொத்து நீர் பாசனமா போச்சு. காரணம் என்ன? ஒரு தண்ணி பற்றாக்குறையா போச்சு. ஏனென்றால் என் முன்னாள் காலத்தில் வானம் பார்த்த பூமிதான். மாதத்துக்கு முன்பாடி மழை பெய்யும், உண்மைங்க. அப்ப வெள்ளங்கள் பெய்துவிட்டார்கள். ஏன் பெய்தது? ஏன் வேண்டிய? அந்த காலத்தில் நீதி நேர்மை இருந்தது, நாயகம் தர்மங்கள் இருந்தது. ஒரு இல்லாதவனுக்கு அழிவிப்பார்கள். ஒரு மனிதன் தவறு செஞ்சாலும் தான் குடும்பம் தம்பி தவறு செஞ்சால் தவறு சொல்வார்கள். ஏன் இந்த காலத்துல நீதி நேர்மை தர்மம் இல்லையா? இல்லையா? வாழ்நாள் மழை அடிக்கிறாங்க. இருக்குதுங்க. எப்படி? நீதி நேர்மை தர்மம் எல்லாமே இருக்கு. நம்ம கடைப்பிடிக்க மாட்டோம். கடைப்பிடிக்க மாட்டார்கள், அதனால்தான் மழை பெய்யவில்லை. மாமாவே, அந்த அணிநாட்டு விளையாட ஆட்டங்கள் கிட்டம் கேட்டு நம் நாட்டை அழைப்பவரே நம்ம இந்த வரிக்கை கிடைக்கின்றன. மாமாவே, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காதுங்க. ஒரு காலம் நடக்காதுங்க. அவன் நடக்காத மானம் நடத்த மக்குவாய பொக்குவாய சும்மாதான் திட்டுவாய. மாமாவே, உனக்கு இவனுடன் சேர்க்கை கண்ணியா உமதி மேலே நம்மளை எதிர்த்தவரை ஒன்றுமில்லை. ஆனால் அந்த அணிநாட்டு விளையாட ஆட்டங்கள் கிட்டம் கேட்டு நம் நாட்டை அழைப்பவரே நம்ம இந்த வரிக்கை கிடைக்கின்றன. மாமாவே, அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. வழியில் கேட்டால் அவன் சதத்தை வருவாயா புறப்பட போறாச்சா? சொப்பத்தில் கேட்டால் ஐ வாயில் அப்பத்தில் இருந்து போறாச்சா? ஏன் சித்தர்கள்? நாங்கள் சீக்கிரம் மக்கள் சித்தார், மக்கள் சீர்பாடு மக்கள் சித்தார் மக்கள் சீர்பாடு எப்படி நாடு இருக்க வேண்டும்? சீர்த்து வாழ வேண்டும் இல்லை. உணர்ச்சிக்கு வாழக்கூடாது. உணர்ச்சி வாழ வேண்டும் இல்லை. அதுக்கு மீறி அவன் வரின்னு கேட்டானா அவன் கொடுத்த வரியை 2 வரியை திரும்பி கொடுத்துருவான். என்ன வழி? என்ன வரி? ஒண்ணு ஜனவரி, இன்னொரு பிப்ரவரி. அதுக்கு மீறி கேட்டா அவனை 10 மணில இருந்து டெலிவரி பண்ணிடுவான். தெரியுமே, என்ன தெரியுமே உங்களுக்கு? வெளியிலிருந்து கல்யாணம் பண்ணி வேற ஒண்ணும் இல்ல, விருதுநகர் நம்ம பெரியாசிரியத்துல கம்பவுண்டர் வராதுறியா? மாமாவே, தெரியுமே என்ன தெரியுமா? ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை ஈக்கடிக்காமல் எறும்பு வைக்காமல் 10 மாதம் கர்ப்பமா இருந்து பெற்றெடுத்துதான் டெலிவரி எங்க உள்ள சொல்லுவாங்க. கொண்டு வந்து சட்டம் போது காலத்தில் அது மட்டும் அந்த டெலிவரி. இப்ப அடிவாயில தண்ணி அடிக்கலாம். சரி. தண்ணி அமுக்கணும், குழாய் அமுக்கணும், தண்ணி வெளியேறுது. ஆமா, அதான் டெலிவரி பண்றதானே? சட்டமா? நீ எந்த டெலிவரி போறோம் எனக்கு தெரியும். குட்டப்பையில நாங்க தவறா பண்ணிக்கிட்டு எவ்வளவு சொல்லி சமாளிக்கிறீங்க. அந்த டெலிவரி போறாங்க. அதாவது இப்ப ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறேன். சரி. பொருள் வாங்கி அந்த பொருள் வாங்கி காசு கொடுத்து வாங்குறேன். ஆமா. அது டெலிவரி பண்றதாங்க. மாமாவே, அதுக்கு உயிர் உண்டா? உயிர் இல்லைங்க. ஒரு குழந்தை கீழே பிறந்தோம்னா பூமியில பார்த்தோம்னா ஒரு சத்தம் கொடுக்கும் தெரியுமா? எப்படிங்க? அது எல்லா பொருளும் அப்படி கொடுக்குமா? அதுல 2 சட்டம் இருக்குங்க. எப்படி? பூவான்னு சொல்லி ஒரு சட்டம். அது என்ன குழந்தை? ஆண் பொருள் வந்து வீதியும் ஆகுது. அது எப்படி? மகாராஜா, இது குழந்தை இல்ல, இது கீரி பிள்ளை இருக்குது. என் மாமா சொல்ற உண்மை. அப்படி அல்ல. அது ஆண் குழந்தை. சரி, பெற்றோர் எப்படி ஆகுது? கொண்டுக்கிட்டு அது ஒரு இறுதியா இருந்து சத்தம் உண்டாங்க. அது பெண். ஆனா அறிவு செல்வது மாமா கோடாங்கி வைக்க வேண்டுமா? பெரியாசிரியர்ல வேற உண்மைதான். மாமாவே, அந்த காலத்தில் 1792 இந்த வீரபாண்டி கட்டபொம்ம மன்னராக இருக்கும்போது அந்த அணிநாட்டு விளையாட்டு ராமநாதன் வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அப்புறம் 1900 வயதில் 66 வயதில் ராமநாதனுக்கு சென்றோம். நம்மளை வார்த்தை விட்டு அந்த அணிநாட்டு விளையாட்டு எங்கெங்க சென்றா தெரியுமா? திருமலை குற்றாலம், திருப்பத்தூர், சிவகங்கை, காற்று வழியாக ஏறத்தாழ 400 சுத்தம் மாற்ற வேண்டி 21 நாள் கழித்து ராமநாதன் வீட்டுக்கு தெரிவித்தார்கள். அப்போது வைப்பைக்க பார்த்தா 3010 10
யாரு யாரு? வெள்ளக்காரங்க. வெள்ளக்காரன். ஆமா. ஆறாவது தாமா சால்வா நெல்சன். நெல்சன். வெள்ளக்காரங்க ரெண்டு மனுஷரு. நம்ம நமக்காக ஒருத்தர் இருக்கலாமா? ஆமா. அந்த பேரை மாமாவே. தடியார் பொறுப்பு. ஏய், நீ 5 நாளைக்கு 6 நாள் தான் நான் படுக்க முடியும். என்ன மயத்துக்கு நான் காசு கொடுத்து வாங்குறேன் இல்லடா. நாளைக்கு ஆ. ஏன்னா எனக்கு எட்டப்பட்ட மாமாவே. இருங்க ஆனா ஒரு விஷயம், நான் எனக்கு எட்டம் பார்த்தா பல்பு உடப்பேன். ஆனா காசு என்ன மயத்துக்கு நான் வாங்குறேன். நேர விறுவிறுன்னு பொழிச்சு கட்டி வீட்டுக்கு வந்து உன் மைக் செட்ல ஒரு பல்பு உடனே வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிருவேன். ஆனா ஊர் அடிச்சு மாமாவே. 1947 இரவு 12 மணிக்கு அனைத்து பொறிகள் இந்தியாவில் ஒப்படைச்சு விட்டா அந்நிய நாட்டு வெள்ளையை. இது இப்ப தமிழ்நாட்டுக்கு தமிழ் தானே சொன்னோம். சரி, இருந்தாலும் மறுபடியும் மாமாவை நேர அதிக நேரத்தில் வந்த வழி கழிக்க வேண்டும். நமது மத்திய மகன் கலந்தாக்காக பார்லிமெண்ட் கட்டப்பட்ட நெல்வாசல்களை எப்படி வாங்கி வந்த பூர்ண மாமாவர்களே, தாய் மாமாவர்களே, பூர்ண